அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இலக்கண பகுதியில் மயங்கொழிகள் அப்படிங்கிற ஒரு இலக்கண தலைப்பு பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். மயங்கொழிகள் என்று சொன்னால் எந்த இடத்தில் எந்த எழுத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த மயங்கொழிகள். ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்தை பயன்படுத்தினால் அதனுடைய பொருளே மாறுபட்டுவிடும் என்பதை உணர்த்துகிறதாக இந்த மயங்கொழிகள் அமைகின்றது. இப்போ உதாரணத்துக்கு மனம், மனம் என்ற ரெண்டு சொற்கள். இந்த மனம் வாசனையை குறிக்கும். வாசனை, வாசனை, பூனுடைய மனம் சிறப்பாக இருந்தது. இந்த மனம் உள்ளத்தை குறிக்கும். மனச, உள்ளம், மனம், மனம் வைத்தால் மார்க்கம் உண்டு என்பது போல அந்த மனதை குறிப்பது இந்த மனம். இந்த மனம் வாசனையை குறித்து இடம்பெறுகிறது. ஆனால் மனம், மனம் ரெண்டும் ஒன்று போல தெரிகிறது. ஆனால் எந்த இடத்தில் எந்த நகரம் பயன்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியம். அப்படி பயன்படுத்தக்கூடிய இடத்திலே மிக சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் பொருளே மாறிவிடும். இந்த நகரம் போடக்கூடிய இடத்திலே இந்த நகரம் போட்டோம் என்று சொன்னால் இந்த உள்ளத்திற்கு பதிலாக வாசனை என்கின்ற பொருளை நாம் நினைத்து கொள்வதாக மாறிவிடும். அதனால்தான் இந்த மயங்கொழி என்பது இலக்கணத்தில் மிக முக்கியமான பகுதி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்று மயங்கொழி நிலைகள். அதே போல இது ரொம்ப முக்கியம். தமிழில் லா, ழா சிறப்பு லகரம். லா, இந்த மூன்று லகரமும் எந்த இடத்தில் வர வேண்டும். அதே போல ர, ரா இது எந்த இடத்தில் வர வேண்டும். இந்த மொத்தம் 8 எழுத்துக்கள் இருக்குல்ல, இது 8 எழுத்துக்களுமே மயங்கொழிகள். தமிழில் ந, 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 ல, ழ, ல, ர, ரா இது எல்லாமே மயங்கொழிகள் என்று கூறுகிறார்கள். மயங்கொழி எழுத்துக்கள். இந்த மயங்கொழியில இது எப்படி பிறக்கின்றது, இவற்றைக்கெல்லாம் எப்படி பெயர் சொல்லி அழைக்க வேண்டும். சில பேர்லாம் ஒரு சொல்லை வைத்து இந்த லா என்று குறிப்பிடுவார்கள். அதுபோல குறிப்பிடக்கூடாது. அதே போல 2 சுழி நகரம், 3 சுழி நகரம்லாம் குறிப்பிடுகிறார்கள். அப்படி தமிழில் குறிப்பிடுவது வழக்கம் அல்ல. இலக்கண முறைப்படி அது தவறு. இது எப்படி குறிப்பிட வேண்டும். இப்ப இந்த நா எப்படி பிறக்கின்றது பாருங்க. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால். நடுப்பகுதியை தொட வேண்டும். எது? இந்த நாக்கு அன்னம் என்பது மேலாக இருக்கக்கூடியது அன்னம். அது நடுப்பகுதியை தொடக்கூடிய நிலையிலே தொடுவதால் இந்த நகம் பிறக்கிறது. நடுப்பகுதி. இந்த முன்பகுதியை தொடுவதால். எப்படி? நாவினுடைய நுனி மேல்வாய் அன்னத்தின் நுனிப்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் பிறக்கிறது. இது நடுப்பகுதி. இது இந்த நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால். பல்லினுடைய அடிப்பகுதி. எப்படி வேறுபாடு இருக்கின்றது பாருங்க. இதை எப்படி சொல்லணுமா? ட, ந, த, ந, ர, ந இப்படி நம்ம எழுதுவோம். நம்ம அ, க, ஞ, ச அந்த வரிசையிலே இங்க டாவை அடுத்து இந்த நகரம் வருவதனால் இதற்கு தன்னகரம். டாவை அடுத்து நா வருதுல்ல, அதனால் இதை தன்னகரம் என்று குறிப்பிட வேண்டும். இந்த தாவை அடுத்து இந்த நா வருவதனால் இதை தன்னகரம் என்று குறிப்பிட வேண்டும். இந்த நாவை ராவை அடுத்து வருவதனால் ரன்னகரம்
என்று குறிப்பிட வேண்டும். இதற்கு தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் என்று பெயர். அப்ப இதுபோலதான் இந்த நகரத்தை தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் என்றுதான் குறிப்பிடுவது தமிழினுடைய வழக்கு. அதுதான் இயல்பு. இந்த எழுத்துக்களுடைய எந்தெந்த இடத்துல எந்தெந்த எழுத்து போடணுங்கிறத மிக முக்கியமாக கவனமாக பார்க்க வேண்டும். இல்லைன்னா பொருளே மாறுபட்டுவிடும். எடுத்துக்காட்டா நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்ப வானம் அப்படின்னு இருக்கு. இந்த வானம், இந்த வானம் என்ற தன்னகரத்தை போட்டோம் என்று சொன்னால் வெடி என்று பொருள். வானம், வான வேடிக்கை, வெடி என்று பொருள் வரும். அதுவே இந்த நகரம் போட்டோம் என்று சொன்னால் பாருங்க, வானம், வானம் என்று சொன்னால் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆகாயத்தை குறிக்கும். ஆகாயம், இது ஆகாயத்தை குறிக்கிறது. இந்த நகரம் போடுவதனால் ஆகாயத்தை குறிக்கிறது. தன்னகரம் போடுவதனால் வெடியை, வான வேடிக்கை, வெடியை குறிப்பிடுகிறது. அதே போல இந்த இந்த நகர நகர வேறுபாடெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பனி என்று சொல்கிறோம். பனி என்றால் குளிர்கின்ற பனியை குறிக்கின்றது, அதாவது குளிர்ச்சியை. இந்த பனி என்பது குளிர்ச்சியை குறிக்கிறது. குளிர்ச்சி, குளிர்ச்சியை குறிக்கிறது. இந்த பனி என்று தன்னகரம் போட்டோம் என்றால் வேலையை குறிக்கிறது. அது வேலையை குறிக்கிறது, வேலை. அப்ப தன்னகரம், ரன்னகரம் என்ற வேறுபாடுகளை நாம் மிக தெளிவாக பார்க்க வேண்டும். ஆக அன்பர்களே, இந்த வகுப்பிலே நாம் மயங்கொலியிலே தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் என்ற வேறுபாட்டினை பார்த்திருக்கிறோம். அடுத்த வகுப்பிலே நாம் லகர, லகர, லகர வேறுபாட்டினை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.